அணில் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம கண்ணில் பார்த்தா அதோட பலனை பார்க்கலாம். அணிலை உங்களோட வீட்டில் ஜன்னல் வழியாவோ ரோட்டில் போகும்போதோ கண்ணில் பார்க்குறீங்க. நவ் ஸ்டில் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குமோ அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தியான எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் கைவரப்பெறும். ஏன்னா நிமித்தம் பார்க்குறதுன்னு நம்மக்கிட்ட ஒன்று மூதாதையர் காலத்தில் இருந்தே இருக்குது. இது ஒரு அற்புத சகுனமாக பார்க்கப்படுது. அதனால் அணிலை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களோட நவ் ஸ்டில் எஃபோர்ட்டை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான பலன் உண்டு. அடுத்தது, நீங்கள் அணிலுக்கு உங்களோட வீட்டில் அப்பப்போ பார்க்குறீங்க இல்லையா, உங்களோட டெரஸ்லையோ ஜன்னல் வழியாவோ பார்க்குறீங்க. அது மாதிரி நேரத்தில் இதுக்கு ஒரு உணவு வச்சா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வைக்கிறீங்க. ஆனால் அது ஏதோ எடுத்துக்கிறத காணோம். நீங்கள் சாப்பிட்றத பார்க்கல, ஆனால் அதுக்காக ஒரு உணவை வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் மறந்தே போயிடுறீங்க. அது அணில் சாப்பிடுது இல்லை வேறு ஏதோ சாப்பிடுது. ஆனால் நீங்கள் அந்த ஒரு உயிர்ன்னு நினச்சி வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கான நன்மைகள் உண்டு. இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே சிறு பிணக்கு இருந்தாலோ இல்லை பகை ஏதாவது நெய்பர்ஸ் உறவுக்காரங்க கிட்ட இருந்தாலோ அது அப்படியே கொஞ்சம் மேகம் போல் பனிமூட்டம் போல் இருக்கிறது அப்படியே நல்லா ஆயிரும், அது விலகிரும் அப்படின்னு. அதனால் நீங்கள் அணிலை நினச்சி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் அணில் சாப்பிடணும்னு நினச்சி ஒரு உணவுப் பொருளை வைக்கிறீங்க. ஆனால் உணவு சாப்பிடும்போது நீங்கள் பார்க்கல. அது எந்த உயிரினம் சாப்பிடுதோ அதை பற்றி இல்லை, ஒரு உயிருக்குன்னு ஒரு கவலம் தினம் வைக்கிறீங்க அணிலை நினச்சி. அப்போ இந்த பகைகள் விலகும், வருமானத்தில் தடை இருக்காது. இதை நீங்கள் ரொட்டீனாக செய்துக்கிட்டு வரலாம். ஒரு அணிலை பார்க்குறீங்க, அதுக்கு கொஞ்சம் ஃபுட்டும் வைக்கிறீங்க. அதை உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அந்த அணில் எடுத்து சாப்பிட்றதையும் பார்க்குறீங்க. அழகாக கைகளில் வச்சுக்கிட்டு என்ன ஒரு அருமையாக சாப்பிடுது இல்லையா. அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றிலிருந்து அன்ன தரித்திரம் விலகும். பார்த்த நீங்கள் கூலியால் தான், ஆனாலும் உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் கூலிக்கு போகலைன்னா கூட அது யாரோ ஒரு மகராசன் மூலயமா உங்களுக்கு அன்னத்துக்கான வழி கிடைக்கும். நாம் சொல்லக்கூடிய எல்லாமே தர்மம் தப்பாமல் நடக்கணும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு வீட்டில் இருந்துட்டு எனக்கு அணிலை சாப்பிட்றத பார்த்தேன், எனக்கு அன்னம் கிடைக்கும், அது போல் இல்லை. தர்மம் அன்னைக்கு உங்களோட குழந்தைக்கு ஒரு உடம்பு முடியல, இல்லை உங்களுக்கே உங்கள் வீட்டு ரொம்ப விரும்பின சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்துட்டாங்க, உங்களுக்கு வேலைக்கு போக முடியல, கண்டிப்பாக அன்னத்துக்கான தடை உங்களுக்கு வராது. ஏன் இவ்வளவு சிறப்புகள் இந்த அணிலுக்கு இருக்குது? ஏன்னா ராமர் சீதையை தேடி போகும்போது எவ்வளோ நபர்கள் அவருக்கு உதவியாக இருந்தாங்க. அதில் அந்த குகனை ஐவரானோன்னு சேர்த்துக்கும் போது கூட அவர் ஒரு ஹக் பண்ணுவார் ராமர். அதுபோல் இந்த அணில் அந்த கற்களை எடுத்து அந்த அணைக்காக கட்டும்போது அதை எடுத்து மடியில் வச்சு அதை மேலே நீவி கொடுக்குறாரு பாருங்க. அது வரையிலும் வெற்றுடம்பாக இருந்தது, அந்த 3 தடங்கள் பதிந்தது. அது ராமரோட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த விலங்குங்கிறதால அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு தெய்வ கடாட்சம், ஒரு தெய்வ ஆசி கிடைச்சதாக நிமித்தம் சகுனம் நம்ம பெரியவங்க இன்னைக்கு வரையிலும் அதை கொண்டுட்டு வராங்க. நீங்கள் மற்ற உயிரினங்களுக்குன்னு வைக்கிறீங்க, புறாவுக்கு வைக்கிறீங்க, காகத்துக்கு வைக்கிறீங்க, ஒரு நாய்க்கு வைக்கிறீங்க. அந்த நேரத்தில் அணில் உங்களோட உணவை தானாக எடுத்துக்குது. அணிலையே நீங்கள் நினைக்கல, தானாக எடுத்து சாப்பிட்றத நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள், பாசிட்டிவானது விஷயங்கள் ஏதாவது ஒன்று மற்ற நபர்களால் தானாக உங்களுக்கு கிடைக்கும். அது சின்ன விஷயமா பெரிய விஷயமா இருக்கலாம், அது உங்களோட கர்மாப்படி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம் இன்றைக்கி உண்டு அப்படிங்கிறது பலன். தினமுமே ஒரு கை கவளம் வைங்க. அது ஏதோ ஒரு உயிரினம் சாப்பிடும்போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்கும்.